not just a formal agreement, but the beginning of a promising partnership built on collaboration, trust, and shared vision. On behalf of Chennai Samrita Aviation College, we welcome the Dean, Mr. Umar Abdullah Anwar, expert in flight operation management, UNICAM, the lecturer. I'm Umar Abdullah Anwar from Institute of Aviation Asia. I'm a Dean of the Faculty of Science and Technology. First, I was very welcome to Chennai American Institute. And whenever I come here, okay, because I come from the industry, and we are really close with the industry. So all the lecturers, all the experts are coming here actually straight away from the industry. So when we came here the first day, we noticed that this is the institute where the leader is born. Okay? So the quality, okay, of the facilities, the quality of the students are far beyond my imagination. So it is kudos, it's a great job to chairman and those all in this Chennai America Institute. Okay? Great job everyone. Okay, very good afternoon to all those present here. And கூட்டு போங்க சார், நாங்க பார்க்கணும் ஃபெசிலிட்டி சார். பாருங்க, இவரு கூப்பிடுறாங்க, அவங்களே கேட்டு வராங்க. அப்ப நாங்க செஞ்சுதான் ஆகணும், பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி நம்ம முக்கியம், நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கதான் கிடைக்கும். ஸோ அவங்கள நம்ம கவனிக்கணும், அதனாலதான் அவங்க மழை வச்சுட்டே இருக்கோம். நிறைய பேர் வருவாங்க நினைப்பாங்க இடைக்காலத்துல. ஓகே, நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அவங்களே நான் வரணும் சார், கூட்டு போங்க சார், அவங்க ஃபெசிலிட்டி வேர்ல்ட் கிளாஸ் கேள்விப்பட்டோம். உலகத்தன லெவலில் இருக்கு அவங்களோட ஃபெசிலிட்டிஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, பிள்ளைங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, பூமி சார் அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல்ல பார்த்து நீங்க செட்டப் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படிதான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, நம்ம பிள்ளைங்க வெளியே போகல சென்னை அமர்த்தா போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு போய் அவர் கை தண்ணி கொடுத்து விடுறேன். ஓகே, அது அவருக்கு ஒருத்தர் நீங்க ஏன்னா என்ன கொஞ்சம் வச்சாலும் அது மக்களுக்கு போய் சர்வீஸ் பார்த்தீங்களா, அது யார் கொண்டு போறா, நீங்க தான் கொண்டு போறீங்க. ஸோ நிறைய மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வரணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யறோம். அப்போ உங்க ஒருத்தருக்கு ரொம்ப தேவை. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா இப்ப சென்னை மெட்டா பேர் இன்டர்நேஷனல் லெவல் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேல அவங்களே வருவாங்க, வெள்ளக்காரங்க கூட வருவாங்க, ஜெர்மன்காரங்களும் அடிச்சு கேட்டாங்க, நான் கூட்டு வரேன்னு சொன்னேன். ஓகே, இவ்விழாவினுடைய கதாநாயகன் மதிப்புக்குரிய கலையரசன் சார். கலையரசன் சாருடைய ஸ்பெஷல் என்னன்னா, எவ்ரிடே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல கண்ட்ரி. அப்படி டிராவல் பண்ணும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேரை பல இடங்கள்ல பெரிய பொசிஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு நிறைய கிடைச்சது. கலையரசனுடைய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, இந்தியன்ஸ் உலகம் பூரா ஒரு ஹை பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எய்மோட பல கண்ட்ரியோட தொடர்பை ஏற்படுத்தி பல இன்ஃபுளுன்ஸ் மூலமா இந்தியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து வர்றதில்ல சாரோடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ அதை சாரை வரவேற்கிறதுல சென்னை சென்ற ரொம்ப பெருமைப்படுது. அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஜெயினானந்த் மிஸ்டர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஜெயினானந்த் அண்ட் உமர் அப்துல்லா சார் ஃப்ரம் யூனிகாம் யூனிவர்சிட்டியோடைய டீம், இவங்க எல்லாரையுமே வரவேற்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா தேடி தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கண்ட்ரியா ஏறி இறங்குவாங்க. ஒரு 10 யூனிவர்சிட்டியை சாய்ஸ் எடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியா ஏறி இறங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த தேடுதலுக்கே பல கோடி செலவாகும், பல லட்சம் செலவாகும். அந்த பல கோடி பல லட்சத்தை நாங்க இப்போ சேவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டா, நேர யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்டையே நேர சென்னைக்கு போட்டு வந்தோம். அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிகாம் யூனிவர்சிட்டி. என்ன அதுல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, அதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பல ஏர்லைன்ஸ்ல பைலட்டா கேப்டனா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு ஏகப்பட்ட வேர்ல்ட் லெவல்ல எல்லா கான்டாக்டுமே இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறத கூட இருந்தே சொல்லித்தரக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு யூனிகாம்ல கிடைச்சது. இந்த வாய்ப்பு நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பல தடவை அங்க விசிட் பண்ணி கலையரசன் சாருடைய ஹெல்ப் மூலமா இன்னைக்கு நாம இன்டர்நேஷனல்ல இருந்து எக்ஸ்பர்ட் ஒரு 5 பேர் கூட்டு வந்திருக்கோம். சார் எடுத்துக்கிட்டா இன்டர்நேஷனல் ஆபரேஷன் பத்தி உமர் அப்துல்லா டி வெரி எக்ஸ்பர்ட். அதே பூமிநாதன்
சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜோடைய சேர்மன். இன்னைக்கு சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜுக்கும் உலகத்திலேயே ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான டாப் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியான யூனிகாம் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு நடந்தது. இந்த ஒப்பந்தம் MOU மூலமாக நம்மளுடைய மாணவர்களுக்கு 2 வருஷம் இந்தியாவில் படிக்கிற வாய்ப்பும் 3வது வருஷம் மலேசியாலேயே யூனிகாம் யூனிவர்சிட்டிலேயே போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடைச்சிருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற அந்த 3வது வருஷத்தில் 6 மாதம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அடுத்த 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 164 ஏர்போர்ட்டாக உயர்ந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்தில் இது டபுளாக மாறப்போகுது. ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு 45 நாளுக்கும் ஒரு தடவை நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு. ஒரு ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செய்கிறது தேவை. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேர் ஸ்கில்டு பர்சன் தேவை. ஹை டிமாண்ட் இருக்குது, ஆனால் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இது வரைக்கும் 31,651 பேரை உலகம் பூரா நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்மகிட்ட ஏவியேஷன் காலேஜ் கோர்ஸ் முடித்த 2 இயர்ஸ் முடிச்சவங்க எல்லாருக்குமே இப்போ பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கணும். இதனுடைய அடுத்த நிகழ்வாக பார்த்தீங்கன்னாக்க, மிக விரைவில் வர்ற மே 1ஆம் தேதி ஏர் ஏசியாவில் இருந்து நம்முடைய CEO இங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்காகவும் வேலைக்கும் எடுத்துக்க போகிறாங்க. மிகப்பெரிய பொன்னான நாள். சென்னை சமிர்தா மூலமாக பல லீடிங் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட் நாங்கள் கூப்பிட்டு பசங்களுக்கு இன்னைக்கு என்ன ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அப்டேஷன் சொல்லி தர்றோம். அதனுடைய ஒரு விளைவாக யூனிகாம் யூனிவர்சிட்டியில் இருந்து டீனே நேரம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஏர்போர்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு வாரமாக. அது மட்டும் இல்லாமல் கேபின் குரூலே எக்ஸ்பர்ட்டான அவங்க நேரம் நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்போர்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி லைவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் ஃபாரினில் இருந்து எவ்ரி மந்த் அவங்க டீச் பண்ணுறனால அவங்களால ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஏவியேஷன் காலேஜிலேயே ஃபஸ்ட் டைம் இந்தியா படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் மூலமாக அப் டு 25,000 வரைக்கும் ஏர்போர்ட்டில் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பும் பல மாணவர்கள் இன்னைக்கு பெற்றுக்கிறாங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சொல்கிறேன். அதாவது சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக பல மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக ET நவ்வில் நம்மளை சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ET நவ் மூலமாக. அதை மத்திய அமைச்சர் மல்கோத்ரா கையில் இருந்து நான் டெல்லியில் அந்த விருது வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்த நாம சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜ் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கௌரவப்படுத்தினதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதாவது பணத்தால் யாரும் படிப்பை விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸை ட்ரஸ்டே கட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக 200 மாணவர்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படி அடிப்படையில் அதை நாம் இன்னிலேருந்து அது தொடங்கியிருக்கோம்.